முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். பாமகவில் நிறுவன தலைவருக்கும் பாமகவினுடைய தலைவருக்கும் ஒரு பெரிய கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. மேடையிலேயே இருவரும் ஒருவருக்கொருவர் வார்த்தை போரில் ஈடுபட்டார்கள். என்ன நடந்தது என்றால், அந்த கட்சியினுடைய மாநில இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் பொறுப்புக்காக தன்னுடைய பேரனை நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்தார். இதில் உடன்பாடு இல்லாத பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேடையிலேயே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சியில் சேர்ந்து 4 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த 4 மாதத்தில் எதற்கு அவருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு? வேறு யாரையாவது போடுங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல, நான் சொல்வதை கேட்டால் கட்சியில் இருக்கலாம் என்றால் யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து வெளியேறலாம் என்று அவர் சொன்னவுடன், பனையூரில் ஒரு தனி ஆபீஸ் நான் வைத்திருக்கிறேன், அங்கு வந்து என்னை எல்லாரும் சந்திக்கலாம் என்று அவர் மேடையிலேயே சொல்லி எழுந்து விட்டார். மிகுந்த ஒரு அவமானகரமான ஒரு சூழ்நிலையில் அந்த மேடையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமர்ந்திருந்ததை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. ஒரு கடும் கோபத்துடன் இருக்கிறார். ஏன் தந்தை இப்படி பேசினார்? கட்சியில் இந்த பொறுப்பு நியமனத்தில் ஏன் இவ்வளவு குழப்பம் என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். பிரியன் சார், வணக்கம். இந்த நிகழ்வு குறித்து நீங்க பார்த்திருப்பீங்க. விழுப்புரத்துல இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதுல இவ்வளவு பெரிய முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. எதுக்கு இந்த பதவியை வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவரா அவர் கேட்கும் போது, நிறுவன தலைவர் வந்து இல்ல, அப்படி விருப்பம் இல்லைன்னா வெளியே போங்க, முகுந்தன் பரசுராமன் தான் இந்த பதவியில நாங்க போடுறோம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியும் வந்து அவரை இப்படி பேசுறது வந்து எவ்வளவு சரியா இருக்கு சார்? நிச்சயமா இந்த பாமகவுடைய அந்த வரலாற்றுல வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா வந்து கடந்த இந்த இந்த மேடையில தோன்றிய இந்த கருத்து வேறுபாடுன்றது வந்து நிச்சயமாக கடந்த சில காலமாகவே தந்தை மகன் இருவருக்கும் இடையில பல்வேறு விஷயங்கள்ல வந்து புகைச்சல் இருக்கிறதா வந்து செய்திகள் வெளிவந்துட்டே இருந்தது. அதாவது அன்புமணி அவர்களை வந்து முதல்ல ராமதாஸ் அவர்கள் கட்சிக்கு கொண்டு வந்த போது அவர் வந்து முதல்ல இளைஞரணி தலைவராக வந்தாரு. அந்த சமயத்துல அந்த குடும்பத்துல வந்து வேற யாருக்குமே எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லை. அவர் அன்புமணியை கொண்டு வந்தது போது எந்த வித எதிர்ப்பும் அந்த குடும்பத்துல இல்லை. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல பல பேர் வந்து வளர்ந்து இளைஞர்களாகி அவங்களுக்கு ஒரு அரசியல் ஆசை, வெவ்வேறு விதமான ஒரு கனவுகளோட அவங்க வந்து நம்ம கட்சியில வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் அன்புமணி ராமதாஸோட மகள் கூட சினிமா உலகத்துக்கு அவங்க போயிருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அதே மாதிரி மகளுடைய மகன் வந்து அவன் அரசியல் வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணுன்ற விஷயத்துல வந்து 2 பேருக்கு மோதல் வந்திருக்கு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே வந்து அதிமுகவோட போகணுன்றதான் வந்து டாக்டர் ராமதாஸ் அவரோட முடிவா இருந்தது. பட் அன்புமணி அவர்கள் வந்து பாமகவோட போகணும்னு சொன்னதுனால வேற வழி இல்லாத பாமகவோட போனாங்க. ஸோ போனதுல வந்து ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியல, நான் சொன்னதை நீ கேட்கலன்ற மாதிரியான ஒரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு அப்போதுலேருந்தே வந்திருக்கிறத பார்க்கிறோம் நம்ம. ஸோ இந்த சூழல்ல வந்து இப்போ அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த அப்பாயின்மெண்ட், இளைஞரணி அப்பாயின்மெண்ட் வந்து இவருக்கு அவருடைய பேரனுக்கு கொடுக்கறதுல வந்து முகுந்தன் பரசுராமனுக்கு கொடுக்கறதுல வந்து அன்புமணி அவர்களுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இது வந்து அந்த வாரிசு அரசியல் குடும்ப கட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே அந்த கட்சியில போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு புகைச்சல் வந்து அப்போ அதுவும் பொதுக்குழுலயே இது வெடிக்கிறது, அப்படின்னு மேடையிலேயே வெடிக்கிறதுன்ற போது ரொம்ப ஒரு அதாவது தீர்க்க முடியாத அளவுக்கு அந்த மோதல் முற்றிவிட்டது என்கிற அளவுக்கு தான் நம்ம பார்க்கிறோம் நம்ம ஆக்சுவலா. ஸோ அடுத்த சில மாதங்கள் வரையும் வந்து இந்த தகராறு நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் கேள்விப்பட்ட வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தகராறு சில மாதங்கள் இருக்கும். எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி இது சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 26 எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி இவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. நீங்க தமிழ்நாட்டிலேயே வேறு பல கட்சிகள்லாம் இது மாதிரியெல்லாம் குடும்பங்கள் பிரிந்து மறுபடியும் மீண்டும் சேர்ந்ததெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த பிரிவுன்றது வந்து நிரந்தரமா நான் நினைக்கல, இது ஒரு தற்காலிகமான பிரிவா தான் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கருத்து மோதல் இருக்குன்றதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. கட்சியிலையும் வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷன்ஸ்ல போட்டி போடதான் வேண்டாமா, அதுலயும் உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. ஸோ பல விதங்கள் இப்படி கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால அன்புமணி நினைக்கிற அளவுக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து அவரோட உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்காரு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கட்சி வட்டாரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, கட்சியுடைய எதிர்காலம் வந்து அன்புமணியா தான் இருக்காரு. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகி விட்டது. அவர் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் அவர் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால கட்சியோட எதிர்காலமா இருக்கிற அன்புமணிகிட்ட எல்லாம் முடிவெடுக்கிற விஷயங்கள்லாம் அவர் கொடுக்கறது பெட்டர் அப்படின்றது ஒரு கருத்து வந்து கட்சிக்குள்ள பெருமளவு இருக்கு. அதனால ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கட்சியோட நடவடிக்கைகள்ல அப்பாயின்மெண்ட்ல எல்லாம் வந்து இடைஞ்சல் பண்ணாம அன்புமணிக்கு ஒரு முழு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும்ன்றதான் பாமகல இருக்கிற இளைஞர்கள் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு.
ஆனா மொத்தத்துல அவங்க வந்து இந்த மாதிரியான மோதலை வந்து அவங்க பாமக தொண்டர்களும் பிரமுகர்களும் ரொம்ப வருத்தத்தோட பாக்குறாங்க. ஏன்னா வந்து இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது மீண்டும் சேருவோமோ மாட்டோமான்ற ஒரு பெரிய கவலை அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. சோ ஆனா வேறு பல அவங்க குடும்பத்திலே வர செய்திகளை பாத்தீங்கன்னா அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான், மறுபடியும் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. சார், இப்போ அந்த பனையூர்ல வந்து என்ன வந்து மீட் பண்ணுங்க, அங்க எனக்கு ஒரு தனி ஆபீஸ் ஒன்று நான் வந்து தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றதையே வந்து நான் வந்து இந்த கட்சியில இருந்து வெளியே போறேன் அப்படின்னு மாதிரி இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல பாமக வந்து இப்ப யார் கையில இருக்கும்? இந்த தற்காலிக பிரிவுனாலும் கூட யாரு இதை வச்சுப்பாங்க சார்? இல்ல நிச்சயமா வந்து இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் எப்படி இப்போ அதிமுகல சில பிரச்சனைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த பொதுக்குழு கூட்டி யாருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஆனா அந்த கட்சியில இருக்கிற மூத்தவர்கள் அந்த காலத்துல இருந்து டாக்டர் ராமதாஸோட பயணப்படுபவர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இது வந்து இந்த மோதல் இருக்கிறது உண்மைதான், பட் இது மேடையில வெடிக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து ரொம்ப கட்சிக்கு வந்து ஒரு கட்சியோட இமேஜே டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால வந்து எதிர்காலத்துல இந்த கட்சி நீடிக்கணும்னா வந்து இப்ப சமீபத்தில் அன்புமணி வந்து ஒரு திமுக அரசாங்கத்துக்கு சொல்லியிருந்தாரு, 15% கோட்டா கொடுத்தீங்கன்னா நாங்க தேர்தலையே போட்டி கூட போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த விஷயங்கள்லாம் கூட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இது மாதிரி நீங்க பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவருக்கும் இதுல வருத்தம் நிறைய இருக்கு போல் இருக்கு. ரெண்டு பேருக்கும் அந்த பாராளுமன்ற தேர்தலும் போது ஆரம்பிச்ச அந்த கருத்து வேறுபாடுங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறதுனாலையும், அப்புறம் அவர் ராமதாஸ் அவர்கள் குடும்பத்திலேயே வேறு பல இளைஞர்களுக்கு முன்னாடி வந்திருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கும் கட்சியில வாய்ப்பு கொடுக்கணும்னு வற்புறுத்தும் போது, குடும்பத்தினர் வற்புறுத்தும் போது பதவி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால அந்த விஷயமும் அன்புமணிக்கு பிடிக்காத இருக்கிறதுனால இது வந்து தனி கட்சி அப்படின்ற விஷயங்கள் போனா கூட தனியா போய் அவர் வந்து பாமக நான் தான் பாமக அப்படின்ற விஷயத்தை அன்புமணி வந்து ஒரு உரிமையா எடுத்தா கூட இது ரொம்ப நாள் இந்த விஷயம் நீடிக்காது, இது ஒரு முடிவுக்கு வரும்ன்றதுதான் ஒரு பாயிண்ட். ஆனா எல்லாருமே பொதுவா பாமக என்ன சொல்றாங்கன்னா, அன்புமணி தான் எதிர்காலத்து கட்சி, அவர்கிட்ட கட்சியை கொடுத்துட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஆலோசகர் லெவல்ல இருக்கிறது பெட்டர்னா பொதுவான அபிப்பிராயமா பாமக இருக்கு ஆக்சுவலா. நன்றி பிரியன் சார்.